தமிழஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய தோல்வியை எதிர்த்து மு.க.ஸ்டாலின் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இவிஎம்ல மோசடி நடந்திருக்கு. இவிஎம் முறையாக அங்கே கையாளப்படலை. விவிபேடில் விழுந்த சீட்டுகள் தவறாக இருக்கிறது. வேலையே செய்யலை மிஷினு. ஸோ அங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. என்னுடைய வெற்றி நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி மோசடியாக பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த பாபு என்பவருடைய வெற்றி செல்லாது என்று அறிவித்து என்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தை மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாடியிருக்கிறார். இதுவரைக்கும் இது போன்ற ஒரு விஷயத்தை இந்த மாதிரி பிரபல தலைவர்கள் போனதே இல்லை. என்னுடைய வெற்றியை எதிர்த்து நான் வெற்றியை எதிர்த்து நிறைய பேர் போவாங்க. இப்போ விஜய் வெற்றியை எதிர்த்து கூட நிறைய பேர் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனா மு.க.ஸ்டாலினுடைய அரசியல் வரலாறுல இது முதல் முறை அவருடைய தோல்விக்கு எதிராக நான் தோத்து போனது தப்பு, மிஷின்ல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். யூஸ்வலா தேர்தல் வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்துக்குள்ளாக அவங்க தேர்தல் வழக்கை தாக்கல் பண்ணிடணும். ஸோ அந்த அடிப்படையில் கொளத்தூர் தொகுதி உண்மையிலேயே கடந்த தேர்தலின் போது எந்த தொகுதி தோது போனாலும் பெருசா யாருக்கும் பெரிய மாற்றமோ பெரிய அதிர்ச்சியோ ஷாக்கோ வரல. ஆனா கொளத்தூர் தொகுதியில மு.க.ஸ்டாலினுடைய தோல்விப்பா, திமுக ஆட்சியே தோத்து போச்சு. திமுக ஆட்சியை பறி கொடுத்து விட்டது. திமுக கட்சி ஆட்சியை பறி கொடுத்துருச்சு. எதிர்கட்சியாக தான் வந்திருக்காங்க. 59 எம்எல்ஏக்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனால் கூட யாருக்கும் எந்த பெரிய பாதிப்பு, பெரிய ஷாக்லாம் வரவே இல்லை. கொளத்தூர் தொகுதியில மு.க.ஸ்டாலினுடைய தோல்வி தான் பெரிய அதிர்ச்சியும் ஷாக்கும் உருவாக்கி இருந்தது. அதுவும் அந்த வெற்றி பெற்ற பாபு என்பவர் அங்க ஒரு கந்துவட்டி பார்ட்டி. அந்த தொகுதி மக்களால் கடுமையாக எதிர்ப்பும் விமர்சனத்திற்குள்ளான ஒரு மோசமான ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த மக்கள் போது. அந்த மக்கள் தான் ஜெயிக்க வச்சாங்களா அல்லது அங்கே மிஷின் ஏமாத்திருச்சா? இவிஎம் மிஷின், தேர்தல் கமிஷனுடைய தில்லாலங்கடி வேலை அங்கே நிறைவேற்றி விட்டதா என்கிற சந்தேக பார்வை ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருக்கும் எழும்பிருச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியா முழுமைக்கும் பாஜகவை கடுமையாக எதிர்த்த தலைவர்கள் எல்லாம் தோத்து போயிட்டாங்க. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் தோத்து போயிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்து போயிட்டாரு. இங்க பினராயி விஜயன் மட்டும் ஜெயிக்கிறார், ஒரு ஆட்சி கவுந்து போச்சு. இங்க மு.க.ஸ்டாலின் தோத்துறாரு, திமுக ஆட்சி பறி கொடுக்குது. இது எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பார்த்தா தேர்தல் கமிஷன், அதுவும் அமித்ஷாவோட மோசடித்தனம், தேர்தல் கமிஷன் தில்லாலங்கடி திருட்டு வேலை இதுல ஏதோ பெரிய லெவலில் நடந்திருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இது எப்படி உறுதிப்படுத்துது? நிச்சயமாக தேர்தல் கமிஷன் தான் செய்த தவறை எந்த காலத்தில் ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா அது பாஜகவுடைய தில்லாலங்கடி திருட்டு வேலையுடைய இன்னொரு அங்கம். பாஜகவுடைய கைப்பாவை குழந்தை. பாஜக என்ன சொல்லுதோ அதை செய்யும். ரிமோட் பாஜக கையில் இருக்கு. அவங்க ரிமோட் ஆப்ரேட் பண்ணா தேர்தல் கமிஷன் ஆடும். தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் எல்லாருமே நியாயமானங்கள் கிடையாது. எல்லாம் பூரா தில்லாலங்கடி ஆட்கள் தான். எவனும் யோகியம் கிடையாது. எல்லாம் ஃப்ராடு பசங்களா தான் இருக்காங்க. ஒருத்தம் கூட நல்லவ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிதான் நாடு முழுக்க அவர்கள் மீது ஒரு தோற்றம் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னன்னா, தேர்தல் கமிஷனரை தேர்வு செய்கிற அதிகாரத்தை எதிர்கட்சி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆளுங்கட்சி 3 பேரை சேர்ந்துதான் அங்க தலைவரை தேர்ந்தெடுக்கும், தேர்தல் கமிஷனுடைய ஆணையரை. ஆனா பாஜக, மோடி, அமித்ஷாவுடைய தில்லாலங்கடி திருட்டு வேலையினால இவங்களே அதை தேர்வு பண்ணிட்டாங்க. அங்கதான் சந்தேக பார்வை அதிகரித்தது. இப்ப தேர்தல் கமிஷன் நாடு முழுக்க நடக்கிற பொது தேர்தல்களை பாஜக ஜெயிக்க வைக்குது, இடைத்தேர்தல்களை எதிர்கட்சி ஜெயிக்குது. இடைத்தேர்தலில் எந்த பலனும் கிடையாது. ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுனால என்ன பலன்? ஆனா ஒட்டுமொத்தமா சொல்லுவாங்க, பாத்தீங்களா இடைத்தேர்தல் எவ்வளவு நேர்மையா நாங்க நடந்துட்டோம். அதெல்லாம் ரைட்டு. பொது தேர்தலில் ஏமாத்து வேலை, தில்லாலங்கடி திருட்டு வேலை, ஒட்டுமொத்தமாக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுகிற அமைச்சர்கள், பிஜேபி அமைச்சர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எப்படி முடியுது? நீங்க மகாராஷ்டிரால சாணி எடுத்து அடிக்கிறான், உத்தரப்பிரதேசல விரட்டி அடிக்கிறான், பீகார்ல ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ளே சேர்க்காம பிஜேபி ஆட்களை விரட்டி அடிச்சாங்க. ஆனா பிஜேபி அங்க வெற்றி பெறுகிறது. எப்படி முடியுது? இதெல்லாம் தான் இந்த தில்லாலங்கடி வேலையோட இன்னொரு வெர்ஷன். இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம். கொளத்தூர் தொகுதி. இந்த கொளத்தூர் தொகுதியில 8000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்துல மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைகிறார். தாவேகா வெற்றி பெறுகிறது. வேட்பாளர் யாருன்னே தெரியலன்றாங்க. நம்ம நண்பர்கள் அங்க கொளத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய பேர்கிட்ட நான் தேர்தல் நேரத்திலே சரி, அதுக்கப்புறம் சரி, தேர்தலுக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசங்களை தாண்டிட்டோம். நம்ம 4 மாசம் ஆயிடுச்சு தேர்தல் முடிவுகள்லாம் தெரிஞ்சு. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, இல்லைங்க நாங்க போட்டது என்னமோ உதயசூரனுக்கு தான், நாங்க போட்டது என்னமோ அதிமுகவுக்கு தான். ஆனா எப்படிங்க விசில் ஜெயிச்சது எங்களுக்கு தெரியவே இல்லை.
எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, அதுல 4 ஓட்டுல டெஃபினட்டா ஒரு ஓட்டை தவிர 3 ஓட்டு நாங்க வந்து ஸ்டாலினுக்கு தான் போட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அந்த வாக்கு சதவீதம் என்பது 8000 வாக்குகளுக்கு குறைவாக. இதுல என்ன பெரிய விஷயம்னா, தேர்தலுக்கு முன்பாக எஸ்ஐஆர் என்கிற அந்த திருட்டுத்தனத்தை கொண்டாந்துச்சு இல்லையா பாஜக, அந்த மொள்ளமாரித்தனத்தினுடைய அந்த திட்டமே யாரெல்லாம் திமுகவுக்கு சாதகமா ஓட்டு போடுவாங்களோ அந்த ஓட்டுகள் எல்லாம் திருடுறது, மொத்தமா எடுத்துக்கிறது. அந்த அடிப்படையில் அங்க 89,000 ஓட்டுகள், கிட்டத்தட்ட 90,000 ஓட்டு திருடப்பட்டது, களவாடப்பட்டது, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, இடம் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பல பேருக்கு வாக்குகளே இல்லை. அந்த வாக்குகள்ல பெரும்பாலும் ஒரு 50% வாக்குகள், ஒரு 50,000 ஓட்டு நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு விட வேண்டிய வாக்குகள், அது அத்தனையும் எஸ்ஐஆர் மூலமாக திருடப்பட்டிருக்கிறது. மேனிபுலேட் பண்ண முடியுமா மிஷினை அப்படின்னா மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருடைய வாதம். இப்ப நம்ம தேர்தல் கமிஷன் உண்மையிலே நேர்மையாக, தூய சக்தியாக, நேர்மையான நபர்களாக இருந்தா கடும் எதிர்ப்பு கிளம்புதா, ஓட்டு மிஷினை தூக்கி போட்டு வாக்குச்சீட்டு நடத்துங்க. வல்லரசு நாடுகளே வாக்குச்சீட்டு நடத்துறான், 4 நாள் எண்ணுங்க, உங்களுக்கு என்ன கேடுகாலம்? அதை விட என்ன கைட்டுற வேலை இருக்கு தேர்தல் கமிஷனுக்கு? தேர்தல் நடத்துறது மட்டும்தானே வேலை. லட்சமா சம்பளம் வாங்குறீங்கல்ல, இந்த வேலை கூட செய்ய மாட்டீங்களா? இதெல்லாம் மக்கள் உணர்ந்து ஒரு பெரிய புரட்சி வெடிச்சு நாடு முழுக்க தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் இவிஎம் மிஷினுக்கு எதிராகவும் போராட்டம் நடந்தால்தான் இந்த மோடி அரசாங்கத்தை ஒழிக்க முடியும். இது தில்லாலங்கடி கவர்மெண்ட். மோடி திருட்டுத்தனமா தான் 3வது முறையா பிரதமராக இருக்கார். அவர் நேர்மையாக பிரதமராக வரல. ஏன்னா அவரை மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். ஐயோ, அவர் நின்ற வாரணாசி தொகுதியில அவர் என்ன ஆரம்பிச்ச பிறகு 3-4 ரவுண்டுக்கு மேல பின்னடைவில் இருந்தவர், 5 சுற்றுக்கள்ல பின்னடைவில் இருந்தவர் திடீர்னு எப்படி வானலாவி, அதுவும் 2 மணி நேரம் ஓட்டுப்பதிவு நிறுத்திட்டானுங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் திடீர்னு மோடி வந்து முன்னிலைக்கு வருகிறார், வெற்றி பெறுகிறார். உண்மையிலே இவர்கள் ராமரை தூக்கி பிடிச்சுதான் தேர்தலில் நின்னாங்கன்னா, ராமர் கோயில் நின்ன அந்த இடத்துல ஏங்க தோத்தாங்க? ஏன் தோத்தாங்க? அயோத்தியை இவர்கள் வந்து விரட்டி விட்டுருச்சு. ஏன்னா இவங்க தில்லாலங்கடை பூரா தெரிஞ்சிருச்சு. ஆக தேர்தல் கமிஷனுடைய தில்லு முள்ளுகளால் தான் திமுக இங்கே கொளத்தூர்ல தோல்வியை சந்தித்திருக்குது, ஆட்சியை பறி கொடுத்துருக்குது. இதை நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம், நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. எங்க கேட்குறாங்க? கேட்கவே இல்லை. இந்த எதிர்ப்பு குரல் என்பது வரவே இல்லை. இப்போ இந்த கொளத்தூர் தொகுதி எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறார். நிறைய வீடியோக்கள், நிறைய இன்ஸ்டால பேசுறவங்க போடுறதெல்லாம் பார்க்குறேன். அதுல பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலினுக்கு இது பின்னடைவை தரும், ஸ்டாலின் வந்து இதனால வந்து அசிங்கப்பட போறார், நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய போகுது, ஸ்டாலினுக்கு இதுல பெரிய வந்து தோல்வி தான் கிடைக்க போகுதுன்னு நிறைய பேர் போடுறாங்க. அவங்க எல்லாம் யாரான்னு பார்த்தா எல்லாம் தற்குறி கும்பல்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுற கும்பலா தான் இருக்கு. பயங்கரமா அப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஎஸ் பாபு வெற்றி பெற்றது செல்லும் அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இவர் இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் இப்ப நிறைய பேர் முன்னாடியே வழக்கு போட்டாங்க, ஸ்டாலின் ஏன் இவ்வளவு தாமதமாக வழக்கு போட்டார்? அங்கதான் சூட்சமும் இருக்கு. என்னன்னா, முதல்ல கொளத்தூர்ல வந்து உண்மையிலேயே இவிஎம் மிஷின்ல தப்பு நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, தப்பு நடந்திருக்குன்னு தேர்தல் கமிஷன் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்ப எப்படி ஒத்துக்க வைக்கிறது? எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் இங்க வாக்குகள் எங்களுக்கு குறைஞ்சிருச்சு, எங்க வாக்குகள் அதிகமா இருக்கிற இடம், இந்த வார்டுகள்ல நடத்தப்பட்ட இந்த பூத்துகள்ல இருக்கிற அந்த வாக்கு எந்திரங்கள்ல சரிபார்ப்பு பணி நீங்கள் நடத்தி கொடுங்க அப்படின்னு அதற்கான முறையான பணம் கட்டிட்டாங்க. ஒரு பூத்துக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6.5-7 லட்ச ரூபா வரைக்கும் கட்டணமாக தேர்தல் கமிஷன்கிட்ட திமுக கட்டியிருக்கு. அதுதான் கடந்த மாதத்துல தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகள் பிளஸ் வந்து பெல், அந்த மெஷின் இருக்குல்ல, வாக்கு எந்திர மிஷின், அதை தயாரிக்கிற பெல் நிறுவனம், எல்காட் நிறுவனம், அப்புறம் அரசு அதிகாரிகள், திமுகவை சேர்ந்த நபர்கள், வெற்றி பெற்ற விஎஸ் பாபுவோட பிரமுகர்கள், சுயேட்சைகள் எல்லார் முன்னிலையிலும் இவர்கள் குறிப்பிட்ட சில இடங்கள்ல அந்த எந்திரங்கள் எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. பரிசோதிக்கப்படும் போது முதல் நாள் பரிசோதனையில அந்த அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்க, நாங்க காமிச்சோம், அவங்க பார்த்தாங்க, வாக்குகள் வந்து போட்டு பார்த்தாங்க, எல்லாம் சரியாக இருக்கிறது, எந்த தவறும் நடக்கவில்லைன்னு சொன்னாங்க. உடனே ஏற்கனவே தான் கும்பல் பேசிட்டு இருச்சு இல்ல, இவங்க எல்லாம் என்ன பண்ண, பாத்தியா இதுதான் நாங்க முதல்ல சொன்னோம், ஸ்டாலினுக்கு பெரிய அவமானம், பெரிய அசிங்கம் அப்படின்னு பேசினாங்க. 2வது நாளும் மீண்டும்
இன்னும் ஒரு 10 மிஷின் எடுத்து இன்னொரு 4 மிஷின் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயும் தவறுகள் கிடைக்கல அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் சொல்றாங்க. திமுக தரப்புல எதுவும் சொல்லலை. கிரிராஜன் தலைமையில தான் அங்க ஒரு டீம் போய் அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுவும் சொல்லலை. 2வது நாளும் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் கமிஷன் அதிகாரிகள், பெல் நிறுவனத்தை சேர்ந்தவங்க நாங்க கரெக்டா இருக்கு, மிஷின் கரெக்டா இருக்கு, அவங்களுக்கு காமிச்சோம், அவங்க போயிட்டாங்க அப்படின்னா. 3வது நாள் அதே போல மறுபடியும் மிஷின் காமிச்சாங்க. அதுல எல்லாம் பார்த்தாங்க. பார்த்த பிறகு அன்றைக்கு தான் கிரிராஜன் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். திமுகவை சேர்ந்த சட்டத்துறையை சேர்ந்தவர் கிரிராஜன். அவர் தான் அவங்க சந்திக்கிறாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, கிரிராஜன் பிளஸ் என்ஆர் இளங்கோ இந்த டீம் எல்லாம், என்ஆர் இளங்கோன்னு தான் பேசுறாரு. என்ஆர் இளங்கோ என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, இந்த மெஷின் கொடுத்தாங்க, 2-3 நாளா கொடுத்தாங்க. நாங்க அந்த மெஷின் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிற அந்த சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்டோம். அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுக்கல. நாங்க என்ன சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னு அவங்க சொன்னதான் அதிர்ச்சி ரகம். இப்போ விவிபேட், இப்போ நீங்க தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்க நிறைய பேர். உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம பட்டன் அமுக்கிறதுக்கு ஒரு இடம், மறைவான ஒரு இடம் கொடுப்பாங்க. அதுல ஒரு பட்டன் இருக்கும், வரிசையா இருக்கும். அந்த வேட்பாளர் பேரு, சின்னம்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம நேராக போயிட்டு எந்த நமக்கு சின்னம் பிடிக்குதோ அந்த சின்னத்தை அமுக்குவோம். ப்ளூ கலர் பட்டனை அமுக்குவோம். அது பக்கத்தில் இருக்க விவிபேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுல ஒரு 10 செகண்டுக்கு அந்த சின்னம் லைட் எரியும். யாருக்கு ஓட்டு போட்டோம்னு அந்த சின்னம் காட்டும், பிரிண்ட் ஒன்று காட்டும். அப்புறம் அதுக்குள்ளேயே விழுந்துரும். அந்த சவுண்டு பீப்னு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்துடுவோம். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்ட்ரோல் யூனிட் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த அதிகாரி தான் ஒரு பட்டன் அமுக்குவார், நீ ஓட்டு போடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் கார்டு பார்த்துருவாங்க. ஆதார் கார்டுன்ற நம்முடைய ஓட்டர் ஐடி பார்த்துருவாங்க. நம்ம கையில மை வச்சிருவாங்க. பேரு கேட்பாங்க, பேரு டிக் பண்ணி வைப்பாங்க. அங்க இருக்கிற ஏஜென்ட்டுகளுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறை முன்னாடியே நடந்துடும். இதெல்லாம் தான் தேர்தல் நடைமுறைகள். இப்ப இந்த மிஷின் 3மே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. கண்ட்ரோல் யூனிட்ல பட்டன் அமுக்குனாதான் இங்க வந்து பட்டன் அமுக்கிற இடத்துல லைட் எரியும். நாம அமுக்குனா அந்த பட்டன் வந்து அந்த விவிபேட்ல இருக்கிற பிரிண்டட் வந்து ஒரு ஸ்லிப் வந்து விடும். இது ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதை கனெக்ட் பண்ணது. பட்டனை பிடுங்கிட்டாலும் இந்த பட்டனை சேர்த்தா திருப்பி இந்த 3 மிஷினை பிரிச்சுட்டு மறுபடியும் சேர்த்தாலும் இந்த மிஷின் ஒன்னோட ஒன்று பேர் ஆயிக்கும். இதுதான் சட்ட நுணுக்கங்களின்படி அவங்க சொல்ற விஷயம். கரெக்டுங்களா? இப்போ இந்த மிஷின் 3 மிஷினும் சேர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷின்ல ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகல. முதல் குற்றச்சாட்டாக சொன்னது என்னன்னா, சார் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷினோட மேல டேக் வச்சிருந்தாங்க, அரக்கு வச்சிருந்தாங்க, சீல். அது வந்து அந்த டேக் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நம்ம தேர்தல் நடத்தி முடிச்சு, ஓட்டு எண்ணிக்கை நடந்து முடிச்சு 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசமாக எந்த விதமான சேதமும் அடையாமல் ஃப்ரெஷ்ஷா புது டேக் கட்டப்பட்டிருந்தது. ஃபில்லப் பண்ணப்படாத டேக் அப்படின்னாங்க. 1. 2வது, அரக்கு சீல் முன்னாடி வைக்க வேண்டிய சீலை பின்னாடி வச்சிருந்தாங்க. அவசரத்துல பின்னாடி வச்சிருந்தாங்க. 2வது குற்றச்சாட்டு. 3வது குற்றச்சாட்டு தான் பகீர். இந்த மெஷின்கள் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகல, பேர் ஆகல, மிஷின் கோளாறாக இருக்கிறது. இந்த இயந்திரங்கள் தான் தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புகிறது. அப்ப அது ஒரிஜினலா பயன்படுத்தின இயந்திரங்கள் எங்கே? அந்த இயந்திரங்களை ஏன் எங்க கிட்ட காமிக்கல? அல்லது இந்த இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தா இது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகணும், கனெக்ட் ஆகல. அப்போ இயந்திரங்கள்ல ஏதோ ஒரு கோளாறை செய்து விட்டு தேர்தல் கமிஷன் தப்பிக்க பார்க்கிறது அப்படின்னு பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதெல்லாம் முதல்ல அங்க ஆய்வுகளின் போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்ட பிறகு இது தப்பு, ஆமாங்க மிஷின் ப்ராப்ளம்னு பெல் அதிகாரிகள் எழுதி கொடுத்துட்டாங்க. திமுக கிட்ட அங்க இருந்த என்ஆர் இளங்கோவன் உட்பட அந்த சட்டத்துறை சேர்ந்த எல்லாருக்கும் அவங்க வந்து ஆமாங்க இந்த மிஷின்ல தப்பு இருக்கு, இந்த மிஷின் வந்து தவறாக தான் இருக்கு, இது ஆக்சுவலா இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லி அவங்க கைப்பட கடிதம் கொடுத்து விட்டார்கள். இது ஒரு ஆதாரமா கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் சுயேட்சை வேட்பாளர் அந்தவர் கேட்கிறாரு, சார் விவிபேட்ல விழுந்த சீட்டையும் அந்த மெஷின்ல இருந்ததையும் எண்ணி சொல்லுங்கன்னா, நாங்க விவிபேட்ல அந்த சீட்டெல்லாம் அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு 3 மாதங்களுக்குள்ளாக யாரை கேட்டு டெஸ்ட்ராய் பண்ணீங்கன்னு அவர் கேட்கிறார். அப்ப அங்கேயும் தவறு நடந்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது. ஏன்னா அதை வந்து வச்சிருக்கணும், சேகரித்து வச்சிருக்கணும், எப்ப கேட்டாலும் அதை காட்டணும். ஏன்னா அப்பாவோட வழக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு வழக்கு நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தீர்ப்பே வந்துச்சு. தீர்ப்புல தோத்தவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார், வெற்றி பெற்றவர் தோற்றதாக அறிவிக்கப்படுகிறார். மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு அந்த வழக்கு. இதுதான்
தேர்தல் கமிஷனுடைய பிரச்சனையில் இருக்கிற சிக்கல். இப்ப இந்த ஆதாரங்களை எல்லாம் தேர்வு எடுத்துக்கொண்டு இதை வைத்துதான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது ஸ்டாலின் தரப்பு. இப்போ இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தேர்தல் கமிஷன் இருக்கிறாங்க. இப்ப இதனால என்ன நடக்கும்? தேர்தல் கமிஷன் ஒத்துக்குமா தப்பு நடந்ததை? ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்? ஒத்துக்கிட்டா கொளத்தூர் தொகுதி தேர்தல் மட்டுமல்ல, இதே நிலை தமிழ்நாடு முழுக்க எங்கள் தோல்வி செல்லாது, நாங்க தான் வெற்றி பெற்றதா எல்லாரும் கிளம்புவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில இந்த நிலை தேர்தல் கமிஷனுக்கு எதிராக மாறினால் இந்தியா முழுமைக்கும் பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப பிரதமர் மோடியோட வெற்றியே செல்லாதுன்னு கணக்காயிடும், ஆட்சிக்கே ஆபத்தாயிடும். இதை எப்படி ஒத்துப்பாங்க பிஜேபி? ஆனாலும் நீதிமன்றம் இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கு. ஏன்னா ஆதாரங்கள் தேர்தல் கமிஷனுக்கு எதிராக இருக்கிறது, மிஷினுக்கு எதிராக இருக்கிறது. மிஷின் தப்பு பண்ணது கண்டுபிடிச்சிட்டாங்க, தேர்தல் கமிஷன் தில்லாலங்கடி வேலை தெரிஞ்சிருச்சு. அப்ப நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை, மனுஷனோட கடைசி நம்பிக்கை, சாமானியனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். நீதிமன்றம் நேர்மையா நடந்துக்கணும் இல்லையா? நடந்துக்கும்னு நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். அப்ப கொளத்தூர் தொகுதி ரிசல்ட் மாறுமா அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில ரிசல்ட் மாறுதோ இல்லையோ மறு தேர்தலுக்கு வாய்ப்பு அதிகம் என்கிறது நமக்கு தெரிந்த வட்டாரம். உடனே விஎஸ் பாபு வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிக்க மாட்டாங்க. அந்த தேர்தலே செல்லாதுன்னு சொல்லிட்டு கொளத்தூர் தொகுதியில மீண்டும் தேர்தல் நடத்த வாய்ப்பு அதிகம் என்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கிற தகவல். அப்ப திமுக கிடைத்த வெற்றி அது. தாவேகா, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் கிடைத்த மிகப்பெரிய ஆப்பு. அவர் அந்த கையை ஆட்டினார்ல, அந்த கையை ஆட்டினது அவரே போட்டு பார்த்துக்கின கதை அது. நக்கல் அடித்தாலும் நியாயமாக உண்மையாக தேர்தலில் வெற்றி பெற்று நீங்க என்ன நக்கல் அடிச்சாலும் மக்கள் ஒத்துப்பாங்க. திருட்டுத்தனமா ஜெயிச்சுட்டு அந்த ஆளே ஒரு கந்து வட்டி கூடுறவன், ரவுடி பைய, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரவுடி பைய, அந்த மக்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட், நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்ல. கேடு கட்டவன், அவன் அண்ணன் தம்பி அவ்வளவு பேருமே மோசமானவர்கள் என்கிறது அங்க கொளத்தூர் பகுதியோட மக்களோட ஸ்டேட்மெண்ட். யாரும் நல்லவன்னு ஒரு ஆள் கூட விஎஸ் பாபுக்கு சர்டிபிகேட் கொடுக்கவே இல்லை. மலைமுழுங்கி மகாதேவன் வாங்க, அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கினா நம்முடைய அத்தனை சொத்து பத்தியும் இழக்க வேண்டியிருக்கும். அப்பேற்பட்ட தில்லாலங்கடி திருட்டு பையன்றாங்க. எப்படி அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத அங்க இருக்கிற மக்களுடைய கேள்வி. ஆகவே மக்களே, இந்த கொளத்தூர் தேர்தல் வழக்கு என்பது நாடு முழுக்க மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற வழக்காக மாறி இருக்கிறது. அப்போ இந்த வழக்குல இருந்து கிடைக்கிற அந்த தீர்ப்பு என்பது தேர்தல் கமிஷனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகிற தேர்தல் அந்த தீர்ப்பாக இருக்கும் மட்டும் நம்ம நம்பலாம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையா தான் பார்க்கணும். திமுக மிக ஸ்ட்ராங்காக ஆதாரங்களை திரட்டி கொண்டு தேர்தல் கமிஷனை எதிராக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள், சும்மா போல. அதனால வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு ஸ்டாலினுக்கு அவமானம், ஸ்டாலின் தோக்க போறார், ஸ்டாலின் அவமானப்பட போறார், மீண்டும் பெரிய மண்ணை கவை போறாருன்னு போடுகிற தாவேக்கா கிட்ட, அதுவும் என் தம்பி ரூட் மாஃபியா கிட்ட துட்டு வாங்கிட்டு போடுகிற இன்ஸ்டா இன்ஃபுளுசர்களே, மரியாதையா இருந்துங்க, உஷாரா இருந்துங்க, அசிங்கப்படாதீங்க, செருப்படி வாங்காதீங்க. மக்கள் உங்களை செருப்பாலே அடிப்பாங்க போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா. ஒரு லிமிட் தான். இப்ப இந்த திருட்டு வேலையை தமிழ்நாட்டில் செய்யறது கம்மியா குறைஞ்சிச்சு, நார்த் இந்தியா ஓடி போயிருச்சுங்க எல்லா இன்ஃபுளுசர்களும். அங்க இருக்கிற இன்ஃபுளுசர் திருட்டு பசங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு விஜய பிரதமர் ரேஞ்சுக்கு உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவோட இன்னொரு முகம் தெரியல அவங்களுக்கு. காலை விரிச்சு வச்சு ஆப்படிப்பாங்க, அது பெருசா இருக்கும், அது அடிச்சா தாங்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த பொய் பேசுகிற இன்ஃபுளுசர் சிக்க போறாங்க. நீங்க கவனிக்க தான் போறீங்க. அது நாடு முழுக்க செய்தியாக மாறதான் போகுது. ஏன்னா பொய் பரப்பிட்டே இருக்கானுங்க. நிறைய இன்ஸ்டா பெண்களை பாக்குறேன், ஏதோ விஜய் வானத்திலிருந்து குச்சி தேவதூதன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காளுங்க. அவளுங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஆப்பு தயாராக கொண்டிருக்கிறது. பொய் பேசுற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. போஜனம் கிடைக்குதோ இல்லையோ, சிறையில களி கன்ஃபார்ம். ஒரு லிமிட் தான் எல்லாத்துக்கும். பொய் சொன்னா பொருந்த சொல்லணும். பொருத்தமற்ற பொய் உங்களை போய் புதக்குழியில தள்ளிடும். அது எவ்வளவு காலத்துக்கு உணர போறீங்கன்னு தெரியல. எனிவே மக்களே, கொளத்தூர் என்பது மிக முக்கியமான ஒரு வழக்கு. அந்த வழக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஷாக்க தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கும், பாஜகவுக்கு கொடுக்கும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க அண்ணாக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.